கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில மகிமைப்படும்படியாக தெய்வ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீர்களா? மீண்டுமாக இந்த காணொலி மூலியமாக உங்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை பாடி கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு தேவன் பாராட்டின அந்த தயவை நினைத்து ஸ்தோத்திரம் பரலோக தேவனுக்கு இந்த காலவேளையில நன்றி செலுத்துகிறோம். எல்லா சூழலிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடியாலே நம்ம எதை குறித்தும் நம்ம கலங்கி விடாதபடி கர்த்தர் மாத்திரம் ஸ்தோத்திரம். எரேமியா வாழ்க்கையில பார்க்கும் பொழுது எரேமியா இறுக்கத்தின் மத்தியில் ஹல்லேலூயா அவர் பரலோக தேவனை நோக்கி பார்த்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரை தன் நம்பிக்கையாக ஹல்லேலூயா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி எரேமியால வாசிக்கிறது போல எரேமியாவோட நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் மாத்திரம்தான் என்று சொல்லி ஹல்லேலூயா அந்த நெருக்கமான அந்த பாதையில எரேமியா வாழ்க்கையில ஆண்டவரே நன்றி செலுத்தி அவர் எல்லா சூழலிலும் கர்த்தரையே நம்பிக்கையா இருந்தார் என்று சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை மாத்திரம் நம்ம சார்ந்து கொள்ளும் பொழுது ஹல்லேலூயா அவர் நிச்சயமாகவே நம்மை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு இந்த கால வேளையில் இந்த பரிசுத்த ஆராதனை நாளில் கூட கர்த்தருடைய நாமத்தை ஹல்லேலூயா பிரஸ்தாபப்படுத்த வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். எரேமியா வாழ்க்கையில அவர் எல்லா சூழலிலும் நீர்க்குயவன் நான் களிமண் ஹல்லேலூயா அப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில் நம்ம கடந்து வரும் பொழுது ஆண்டவரே நீர்க்குயவனாய் இருக்கிறேன் நான் களிமண்ணாய் இருக்கிறேன் என்று சொல்லி எரேமியாவை போல அவருடைய பாதத்துல நம்ம முழுமையாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறபடியாக இருக்கிற இடங்களில் ஸ்தோத்திரம். அவர் சமீபத்துக்கு மாத்திரம் தேவன் இல்லை, அவர் தூரத்துக்கு தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி எரேமியால வாசிக்கிறோம். நாம் இருக்கிற இடத்துல ஹல்லேலூயா இந்த நாளில் கூட ஹல்லேலூயா இந்த 9வது வாரத்துல கூட இந்த காணொலி மூலியமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் கொடுத்த இந்த சாக்கியத்துக்காக நன்றி செலுத்தி நாம் இருக்கிற இடங்களில் கர்த்தருடைய நாமத்தை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா முழங்கால் பலியிட்டு பரலோக தேவனை நோக்கி ஆண்டவரே நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நாட்டில் இருதயத்தோடு கண்களை மூடி நம்ம இருக்கிற இடங்களில் முழங்கால் பலியிட்டு ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பரலோக தேவன் இந்த காலவேளையில் ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆராதனை நாளில் ஆண்டவரே உங்க சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்துக்காக உங்க சமூகத்துல கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிற ஒரு விசை கூட ஆண்டவரே துதிக்கிறோம். உங்க கிருபையை தந்து எங்களை நடத்தும்படியாக உங்க பலனை தந்து எங்களை நடத்தும்படியாக ஆண்டவரே உங்க வார்த்தையை தந்து எங்களை நடத்தும்படியாக பரிசுத்த ஆராதனை நாளில் ஆண்டவர் உங்க சமூகத்தில் முழங்கால் படியிட்டிருக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே ஒரு விசை கூட ஆண்டவரே இந்த ஆராதனையை நீங்க பொறுப்பெடுத்து ஆண்டவரே நீர் வழி நடத்தும்படியாக ஹல்லேலூயா உங்க பிரசன்னத்தில் ஆண்டவரை எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை குயவன் நீர் ஆண்டவரை களிமண் நான் ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திர எரேமியாவை போல் ஆண்டவரை துதிக்கிறோம். நீர் எங்களை வணைந்து கொள்ள நீர் எங்களை பயன்படுத்த நீர் எங்களை ஆசீர்வதிக்க இந்த காலவேளையில் ஆண்டவரை நீர் போதுமானவராக இருக்கிறபடியாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவரை இருதயத்தின் ஆழத்திலிருந்து இருக்கிற இடத்துல ஹல்லேலூயா கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஆண்டவருக்கு சமூகத்தில் வந்திருக்கிறோம் என்று சொல்லி ஹல்லேலூயா ஆண்டவரே இந்த ஆராதனையில் ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவர் நீர் அசைவாடும்படியாக உங்க பிரசன்னம் ஆண்டவரை எங்களை தொடும்படியாக ஆண்டவரோட பிரசன்னத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரை என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும் நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னது போல உங்க பிரசன்னம் தான் எங்களுக்கு இளைப்பாறுதலை தரும். ஆண்டவரே உங்க வார்த்தை தான் எங்களுக்கு இளைப்பாறுதலை தரும். ஆண்டவரே அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரோட சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். பரலோக தேவன் தாமே ஆண்டவரை ஆராதனையை ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்க முடியாது. ஆண்டவரே
உங்க சமூகத்தில் எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீர்களா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் நிச்சயமாகவே நம்ம இதுவரையில நடத்தி வந்திருக்கிறார், இதுவரையிலும் பாதுகாத்து வந்திருக்கிறபடியாலே ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்களை பாடி இருக்கிற இடங்களில் கரங்களை தட்டி ஹல்லேலூயா உற்சாகமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் கொடுத்த இந்த நேரத்துக்காக நம்ம நன்றி செலுத்தி, ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இந்த அகமகிழ்வோம், வாக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம் என்று சொல்ல பாடல் வரிகள் சொல்லப்படுகிறது. தோல்வி நமக்கு இல்லை. ஆண்டவர் நம்மை வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தர் எல்லா சூழ்நிலை மத்தியிலும் நமக்காக வெற்றியை அவர் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறபடியாலே நன்றி செலுத்தி இந்த பாடலை பாடுவோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். பாடுவோம் அல்லேலூயா.
சொல்லுமத்திலோ கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவன். அல்லேலூயா. பவுல் சொன்னது போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியாக இந்த காலவேளையில் அல்லேலூயா ஆண்டவரே மீண்டுமாக இந்த பாடலை பாடுவோம். கர்த்தர் தான் என்னுடைய பலன், கர்த்தர் தான் என்னுடைய நம்பிக்கையா இருக்கிறார் என்று சொல்லி அல்லேலூயா. ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொன்னார், அல்லேலூயா, பராக்கிரமசாலியே இருக்கிற பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி கிதியோனை பார்த்து சொன்ன ஆண்டவர் இந்த காலவேளையில் கூட நம்மை நடத்த, நம்மை பலப்படுத்த நம்முடைய ஆண்டவர் உண்மையிலவரா இருக்கிறபடியாலே அல்லேலூயா நன்றி செலுத்தி அல்லேலூயா நன்றில் இருதயத்தோடு கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டவரே கர்த்தரின் பலனானா அவரே என் நீதிமானா சொல்லுவோம். கர்த்தரின் பலனானா அவரே என் நீதிமானா மகிழ்ச்சி குரல் வெற்றி நொடி, மகிழ்ச்சி குரல் வெற்றி நொடி எனது கூடாரத்தில் சொல்லுவோம், நமது கூடாரத்தில். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தோல்வியில்லை, ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. கர்த்தரின் பலனானா பாடுவோம், அவரே என் நீதிமானா சொல்லுவோம். கர்த்தரின் பலனானா அவரே என் நீதிமானா. இந்த நாள் நல்லதா எதுவா தந்தனா சொல்லுவோம். இந்த நாள் நல்லதா எதுவா தந்தனா கலைக்கு வந்து மகிழ்ந்திடு, காரியம் வாய்க்க செய்வா சொல்லுவோம். கலைக்கு வந்து மகிழ்ந்திடு, காரியம் வாய்க்க செய்வா சொல்லுவோம். மகிழ்ச்சி குரல் வெற்றி நொடி, மகிழ்ச்சி குரல் வெற்றி நொடி எனது கூடாரத்தில் சொல்லுவோம், நமது கூடாரத்தில். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தோல்வியில்லை, ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. கர்த்தரின் பலனானா அவரே என் நீதிமானா. கர்த்தரின் பலனானா அவரே என் நீதிமானா. கர்த்தரின் பட்சத்தில் இருப்பதா பயப்படே சொல்லுவோம். கர்த்தரின் பட்சத்தில் இருப்பதா பயப்படே. மனிதன் எனக்கு எதிரா என்ன செய்ய முடியும் பாடுவோம். மனிதன் எனக்கு எதிரா என்ன செய்ய முடியும் சொல்லுவோம். மகிழ்ச்சி குரல் வெற்றி தொனி, மகிழ்ச்சி குரல் வெற்றி தொனி எனது கூடாரத்தில் சொல்லுவோம், நமது கூடாரத்தில் சொல்லுவோம். எனது கூடாரத்தில் பாடுவோம், நமது கூடாரத்தில். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தோல்வியில்லை, ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. கர்த்தரின் பலனானா அவரே என் நீதிமானா. கர்த்தரின் பலனானா அவரே என் நீதிமானா. மகிழ்ச்சி குரல் வெற்றி துணி, மகிழ்ச்சி குரல் வெற்றி துணி எனது
எரேமியாவை போல் ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தரின் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறேன், ஆண்டவரே கர்த்தரை மாத்திரம் நான் சார்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி எரேமியா ஹல்லேலூயா இடுக்கண்கள மத்தியிலும் ஆண்டவரே, நெருக்கத்தின் மத்தியிலும் ஆண்டவரே துதிக்கிறார். எரேமியா தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு தெய்வ மனிதனாக இருந்ததனாலதான் எரேமியாவை எல்லா சூழலில் மத்தியிலும் ஆண்டவர் தப்புவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த நாட்களில் ஆண்டவரை துதிக்கிறார். ஆண்டவர் அந்த எரேமியாவை போல் ஆண்டவரை துதிக்கிறார். ஆண்டவரை பரலோக தேவனை நோக்கி ஆண்டவரை துதிக்கிறார். ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஆண்டவரை சூர்வனாந்தர போல இருந்தாலும் ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவரை மாறாவின் அனுபவங்களா இருந்தாலும் ஆண்டவரை வறட்சியான அனுபவங்களா இருந்தாலும் ஆண்டவரை இந்த காலவேளையில பரலோக தேவனை நோக்கி நம்முடைய துணியானது ஹல்லேலூயா நம்முடைய சத்தமானது ஆண்டவரை துதிக்கிறோம். பரலோகம் அசைக்கப்படத்தக்கதாக ஆண்டவரை பரலோக தேவனை நோக்கி ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவரை மகிமையான தேவனை நோக்கி ஆண்டவரை ஹல்லேலூயா நன்றியுள்ள இதயத்தோடு ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவரை இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினதே ஆண்டவர் ஆண்டவரை சூர்வனாந்தரத்துல ஆண்டவரை துதிக்கிற ஒன்றுமில்லாத நேரத்தில் ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவரை ஜனங்களை நடத்தினதே ஆண்டவர் ஆண்டவரை மாறாவின் அனுபவங்களை மாற்றி ஆண்டவரை ஆண்டவரை மதுரமான அனுபவத்தை கொடுத்து ஆண்டவரை ஆண்டவரை ஏழையின் அனுபவத்துக்குள்ளாக ஆண்டவரை தம்முடைய ஜனங்களை நடத்தினதே ஆண்டவர் ஆண்டவர் அந்த வனாந்தரத்துல கூட ஆண்டவரை துதிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். காரணம் ஆண்டவரை இஸ்ரவேலர்களுடைய ஹல்லேலூயா ஆண்டவரை ஜெய துணியானது ஆண்டவரை ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரை பரலோகம் அசைக்கப்படத்தக்கதாக இருந்ததுனாலதான் ஆண்டவரை வனாந்தர போல இருக்கிற அவங்கள வாழ்க்கையில ஆண்டவர் மாறாவின் அனுபவத்திலிருந்து மதுரமான அனுபவத்துக்குள்ளாக ஆண்டவர் ஏழைமின் அனுபவத்துக்குள்ளாக ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா அவர்களை அழைத்து சொன்னதே ஆண்டவர் இந்த காலவேளையில கூட ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவரை நம்மையும் ஆண்டவரை இந்த நாட்களில் அந்த ஏழைமின் அனுபவங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவர் அந்த ஏழைமின் அனுபவங்கள் ஆண்டவரை ஆண்டவரை நீரூற்றுகள் இருக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளாக ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தவர் போதுமானவராய் இருக்கிறபடியாலே சில நேரத்தில் ஆண்டவரை இந்த நெருக்கங்களை ஆண்டவரை சூர்வனாந்தரங்களை போல இருந்தாலும் ஆண்டவரை துதிக்கிற மாறாவின் அனுபவங்களை போல இருந்தாலும் அது தற்காலிகமானது. ஹல்லேலூயா ஆண்டவர் நம்மை ஏழைமின் அனுபவத்துக்குள்ளாக அடுத்த அனுபவத்துக்குள்ளாக நம்மை கொண்டு செல்ல நம்முடைய ஆண்டவர் அவர் உண்மையில் அவராய் இருக்கிறபடியாலே ஆண்டவர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை பரலோக தேவனுக்கு நேராக நம்முடைய கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா நன்றில் இருதயத்தோடு ஆண்டவரே ஹல்லேலூயா அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே. நீர் என்னோடு வருவதினால் நீர் என்னோடு வருவதினால். ஆமென். ஆண்டவர் அந்த சூர்வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே முந்தமில்லாத அந்த வறட்சியான அனுபவத்துல ஆண்டவரே அவர்கள் நடந்து கொண்டிருக்கிற அந்த வேளையில ஹல்லேலூயா ஆண்டவரே மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை நடத்தினதே ஆண்டவர். இந்த நாட்களிலும் ஆண்டவரே நாங்கள் இருக்கிற இடம் ஆண்டவரே ஒரு சூர்வனாந்தரம் போல இருந்தாலும் ஆண்டவரே மாறாவின் அனுபவத்துல ஆண்டவரே கசப்பான அனுபவத்துல நம்முடைய சூழ்நிலை எல்லாமே எதிராக இருந்தாலும் நம்மை நடத்த ஹல்லேலூயா நம்மை விசாரிப்பதற்காக நம்மை பராமரிப்பதற்காக நம்மை ஏழைமின் அனுபவத்துக்குள்ளாக
சமூகம் எனக்கு ஆனந்தமே, உந்தன் பாதத்தை இங்கு முத்தம் செய்வேன். உந்தன் சமூகம் எனக்கு ஆனந்தமே, உந்தன் பாதத்தை இங்கு முத்தம் செய்வேன். எதினால் அது எதினால் இறைவனோடு இருப்பதினால் நீரே போதும் என் வாழ்விலே, உம்மை எண்ணி யாரும் இல்லை. நீரே போதும் என் வாழ்விலே, உம்மை எண்ணி யாரும் இல்லை. நீரே போதும் என் வாழ்விலே, உம்மை எண்ணி யாரும் இல்லை. நீரே போதும் என் வாழ்விலே. ரெண்டு கரங்களை வைத்து சொல்லுவோம். உம்மை எண்ணி யாரும் இல்லை. ஏசையா, ஏசையா, உன் பிள்ளை நானையா. ஏசையா, ஏசையா, உன் பிள்ளை நானையா. உம்மோடு நடந்தால் ஆனந்தம், உம்மோடு இருந்தால் பேரின்பம், உம்மோடு நடந்தால்
ஆண்டவரே ஹalleluya பரலோக தேவனை நோக்கி ஆண்டவரே தேவ பிரசன்னத்தில் ஹalleluya ஒரு மனதோடு ஆண்டவரே இன்னைக்கு தேசத்தில் பார்க்கிற சூழ்நிலையை கர்த்தர் அறிவீர் ஆண்டவரே ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே திருப்பலிக்கு சோரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் என்று சொன்னது போல ஆண்டவரே ஹalleluya தேசத்தில் ஆண்டவரே ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் நிமித்தமாக இன்னைக்கு ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே இந்த ஹalleluya கொரோனா வைரஸுடைய தொற்று ஆண்டவரே தீவிரமாய் ஆண்டவர் அதிகமாய் கொண்டே இருக்கிறது ஒரு விசுக்கு ஆண்டவரே தேசத்தின் மேல் ஆண்டவரே கிருபையால் இறங்கும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த சூழ்நிலை எல்லாமே தேவன் மாற்றும்படியாக ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹalleluya தேவனை நோக்கி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் ஆண்டவரே தேசத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையை கர்த்தர் மாற்றும் ஆண்டவரே இன்னைக்கு ஜனங்கள் ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே கடினமான நிலைமையில் ஆண்டவரே கண்ணீரின் மத்தியில் ஆண்டவரே என்ன செய்வோம் என்று சொல்லி ஆண்டவரே கலக்கத்தோடு வேதனையோடு நின்று கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே ஒரு விஷயம் ஆண்டவரே தேசத்தில் ஒரு பெரிய மாற்றங்களை தந்துள்ளவீராக ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொரு மருத்துவர்களையும் ஆண்டவரே நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே நர்சஸ்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே துப்புரவு தொழிலாளர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுகாதார ஹalleluya துறையில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அமைச்சர்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya நீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே தேசத்துக்கு ஒரு சேமத்தை தரபடியாக ஆண்டவரே இந்த வைரஸுடைய தீவிரம் ஆண்டவரே கட்டுப்படுத்தக்கூடிய ஆண்டவரே உங்களுடைய வல்லமையை நீர் அனுப்பும்படியாக ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே உங்க பிரசன்னத்தில் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் தேச தலைவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரை துதிக்கிறோம் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவர் 7 கோடிக்கு மேலாக இருக்கிற ஜனங்களை இந்த நேரத்தில் உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya மரண சத்தம் ஆண்டவரே கண்ணீரின் சத்தம் ஆண்டவரே எங்க தேசத்திலிருந்து ஆண்டவரை மாற்றப்படட்டும் ஆண்டவரே தேசத்தில் ஒரு மாற்றங்கள் வரணும் ஆண்டவரே ஒரு சமாதானம் வரணும் ஆண்டவரே ஜனங்கள் வருகிற நாட்களில் ஆண்டவரே இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பணும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே நீர் இளைப்பாறுதலை தரும்படியாக உங்க பிரசன்னம் ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரை வெளிப்படட்டும் ஆண்டவரே வருகிற நாட்களில் ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றங்களை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே சர்வ வியாபியாய் ஆண்டவரே எல்லா இடத்திலும் ஆண்டவரே நீ வியாபித்துக் கொண்டிருக்கிறபடியாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே எங்கள் விண்ணப்பங்கள் எங்கள் தூபங்கள் எங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே நீர் வருகிற நாட்களில் ஆண்டவரே நீர் பதிலை தரப்போகிறீர் என்று சொல்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இதுவரையில் நடத்தின ஆண்டவர் இனிமேல் நீ நடத்துகிறாங்க எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே பெருமையாக்குகிறோம் நாம மாத்திரம் மகிமைப்படுத்த இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஹalleluya கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஸ்தோத்திரம் இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஹalleluya ஒரு அதிகாரத்தை ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் கர்த்தருடைய நாமம் இந்த காலவெளியில் மகிமைப்படும்படியாக 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் இந்த நாளில் கூட தேவன் நம்மோடு அவர் பேசுகிற தெய்வம் நம்மோடு இடைபெறுகிற தெய்வம் நம்முடைய நிலைமையை அவர் மாற்றுகிற தேவனா இருக்கிறபடியாலே 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் ஸ்தோத்திரம் ஒரு சூரச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான் அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ண என்றான் அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான் 7ஆம் வசனம் கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் ஹல்லேலூயா இந்த நாளில் கூட கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் நமக்கு தெரிந்த சம்பவங்கள் ஆனாலும் தேவன் நம்மை ஹல்லேலூயா எல்லா சூழல் மத்தியிலிருந்து நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். பிரசங்கத்தின் தலைப்பு சூரச் செடியின் அனுபவத்தை
மாற்றுவார். ஹalleluya. அல்லது சோர்வின் அனுபவத்தை மாற்றுவார். ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல நம்மோடு பேசுகிற ஒரு ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் முழுமையாக நமக்கு நன்றாக தெரிந்திருக்கும். இதோட சம்பவங்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya. இந்த 18ஆம் அதிகாரத்துல நமக்கு ஸ்தோத்திரம் வாசிக்கும் பொழுது எலியா ஹalleluya வானத்திலிருந்து அக்கினி இறக்கின எலியா. ஆனா இந்த 19ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது இயேசுவின் வார்த்தை நிமித்தமாக ஒரு சூறை செடியின் அனுபவத்துக்குள்ளாக ஒரு சூறை செடியின்குள்ளாக ஸ்தோத்திரம் எலியா படித்துக் கொண்டிருக்கிற அனுபவத்தை குறித்து இந்த அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya. இந்த அதிகாரத்துல 3 காரியங்கள் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்துல 3 காரியங்கள் எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது ஹalleluya நம்மை எழும்ப பண்ணுவார். இரண்டாவது நம்மை நடக்க பண்ணுவார். மூன்றாவதாக நம்மோடு பேசுகிற ஒரு உண்மையான தேவன். ஹalleluya. இந்த 3 அனுபவத்தை எலியா ஹalleluya அந்த சூரச்செடியின் அனுபவத்துக்குள்ளாக ஹalleluya எதிர்காலம் என்னவென்று தெரியாம அவன் கலக்கத்தோடு கண்ணீரோடு ஹalleluya வேதனையோடு அவன் சூரச்செடியின் அடியிலாக அவன் படுத்துக் கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் ஸ்தோத்திரம் எலியாவை எழும்ப பண்ணினார். எலியாவை நடக்க பண்ணினார். மூன்றாவதாக எலியாவோடு தேவன் பேசினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாட்களில் கூட தேவன் நம்முடைய நிலைமையை அவர் மாற்ற அவர் போதுமான தேவனா இருக்கிறார். ஹalleluya. கர்த்தருடைய பெரிதான கிருபை ஸ்தோத்திரம். அந்த 18ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது 450 பாகால் தீர்க்கதரிசிகளை எலியா வெட்டி போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். வானத்திலிருந்து அக்கினி இறக்கின எலியா என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதன். ஆனா எலியா கருத்தாக ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதனா இருந்தால் ஹalleluya. இந்த நாட்களில் கூட ஸ்தோத்திரம் இந்த லாக்டவுன் நாட்களில் ஹalleluya நாம் ஹalleluya கருத்தா ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களில் ஆண்டவர் நிச்சயமாகவே தேசத்திலோ நம்முடைய ஹalleluya சபைகளிலோ நம்முடைய இல்லங்களிலோ தேவன் ஒரு பெரிய மாற்றங்களை அவர் கொண்டு வர அவர் போதுமானவராக இருக்கிற சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஹalleluya எலியாவை போல சூறை செடியின் அனுபவத்துக்குள்ளாக நம்ம சில நேரத்துல நம்ம கடந்து போனாலும் ஹalleluya ஆண்டவர் நம்முடைய நிலைமையை மாற்ற நம்மை உயர்த்த நம்முடைய ஆண்டவர் ஹalleluya அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தடவை வந்து அவனை தட்டி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஹalleluya. முதலாவதாக ஸ்தோத்திரம் எலியாவை சூறை செடியிலிருந்து எழும்ப பண்ணுவதற்கு தேவன் உண்மையில தேவனா இருக்கிற ஸ்தோத்திரம். நாம அதே நிலைமையில இருப்பதற்காக தேவன் நம்மை அழைக்கல. அந்த சூறை செடியின் அனுபவங்கள், அந்த கஷ்டமான அனுபவங்கள், அந்த நெருக்கமான அனுபவத்திலிருந்து ஆண்டவர் வருகிற நாட்களில் நம்மை நடக்க பண்ணுகிற ஒரு உண்மையில தேவன் இந்த காலவெளியில நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எலியாவை ஆண்டவர் ஹalleluya நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அப்படின்னா நம்ம சில நேரத்துல முடக்கம் ஹalleluya நெருக்கத்தின் மத்தியில என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி சில நேரத்துல எலியாவை போல கலக்கத்தோடு நின்று கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஹalleluya நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படின்னா நீ இப்படியே சோர்ந்து போய் ஹalleluya இருப்பதற்காக நான் உன்னை அழைக்கல. இதே நிலைமையில இருப்பதற்காக நான் உன்னை அழைக்கல. ஹalleluya நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்ற 7ஆம் வசனத்துல ஆண்டவர் எலியாவை ஹalleluya பலப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது நடக்க பண்ணுகிற தேவன் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து கொடுத்து அந்த போஜனத்தின் பலத்தினாலே 40 நாள் இரவும் பகலும் ஹalleluya இரவும் பகல் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது தேவன் எலியாவை நடக்க பண்ணினார் அப்படின்னா ஸ்தோத்திரம்
கர்த்தருடைய பலத்தினாலே கர்த்தருடைய வார்த்தையினாலே எலியாய் நடந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக 12 வசனம், 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை, அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. மூன்றாவது காரியம், ஹல்லேலூயா, தேவன் எலியாவோடு பேசினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மை ஒரு சூறைச்செடியின் அனுபவத்துக்குள்ளாக நம்மை வைத்திருந்தாலும், ஆண்டவர் முதலாவதாக அந்த சூறைச்செடியின் அனுபவத்திலிருந்து நம்மை எழும்ப பண்ண அவர் உண்மையில தேவனா இருக்கிறார். இரண்டாவதாக நம்மை நடக்க பண்ணுவதற்கு அவர் உண்மையில தேவனா இருக்கிறார். மூன்றாவதாக நம்மோடு அவர் பேசுகிற தேவனா இருக்கிறபடியாலே நம்ம எதை குறித்து கலங்கி விடாதபடி ஆண்டவர் நம்மை நடத்துகிற ஒரு உண்மையில தேவன். எப்படி ஆண்டவர் ஸ்தோத்திரம் இந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை எப்படி மாற்றுவார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சொல்லுகிற வார்த்தை, ஒரு சூறைச்செடியின் கீழ் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்படி நம்முடைய சூழ்நிலையை, நம்முடைய சூறைச்செடியின் அனுபவத்தை அவர் எப்படி மாற்றுவார் என்று சொன்னார். ஆண்டவர் எலியாவுக்கு ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, ஹல்லேலூயா, நாம் இருக்கிற சூழ்நிலையை மாற்ற, நாம் இருக்கிற நிலைமையை மாற்ற ஆண்டவர் நமக்காக ஒரு தூதனை அனுப்ப அவர் உண்மையில தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில மகிமைப்படுவதாக. எலியாவை குறித்து இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது அவன் சோர்ந்து போய் அந்த சூறைச்செடியில படுத்துக் கொண்டிருக்கிற அந்த வேளையில, ஹல்லேலூயா, எலியாவை தேடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அந்த 6ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையோ ஒரு பாத்திரத்துல தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்து. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்துக் கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். 7ஆம் வசனம், கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பு, எழுந்திருந்து போஜனம் பண்ணு. ஹல்லேலூயா, இந்த அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது எலியாவை போஷிப்பதற்காக, எலியாவை விசாரிப்பதற்காக ஹல்லேலூயா கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். மாறாக ஆண்டவர் ஹல்லேலூயா எலியாவுக்கு எல்லாவற்றையும் தேவன் ஆயத்தப்படி வைத்திருந்தார். காரணம் ஸ்தோத்திரம், எலியாவுக்கு இந்த வார்த்தையின்படியாக ஸ்தோத்திரம், தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்துல தண்ணீரை கொண்டு வந்து ஹல்லேலூயா எலியாவின் தலைமாட்டில் வைத்தார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்க. அப்படின்னா எலியா எந்த விதத்திலும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி ஹல்லேலூயா, ஒருவேளை கால் மாட்டில் வச்சிருக்கலாம், ஆனா எலியா கஷ்டப்படுவார்னு சொல்லி ஹல்லேலூயா தேவன் அறிந்தது நிமித்தமாக அவர் எளிதாக எடுத்து புசித்து திருப்தி அடைவதற்காக எலியாவுடைய தலைமாட்டில் ஹல்லேலூயா அப்பத்தையும் தண்ணீரை வைத்தார். ஹல்லேலூயா, இந்த நாட்களில் கூட ஆண்டவர் ஹல்லேலூயா நம்முடைய சூழ்நிலையை அவர் மாற்ற, நம்முடைய நிலைமையை மாற்ற எலியாவின் தேவன் இன்றைக்கு நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். எலியாவை பராமரிப்பதற்காக, எலியாவை விசாரிப்பதற்காக தேவன் ஒரு காலத்தை அனுப்பினார் என்று சில வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலை எப்படியா இருக்கும்னு சொல்லி சில நேரத்தில் கலக்கத்தோடு நின்று கொண்டிருந்தாலும் நம்மை விசாரிப்பதற்காக, நம்மை நடத்துவதற்காக, நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்காக, நம்மை பராமரிப்பதற்காக கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி நம்மை விசாரிக்கிற தேவன். இந்த காலங்களில் அவர் உயிருள்ள தேவனா இருக்கிறபடியாலே ஹல்லேலூயா சில நேரத்துல சோர்ந்து போயிருக்கலாம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, தூர தேசத்திலிருந்து வருகிற நற்செய்தி விடாய்த்து போன ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா சோர்ந்து போய் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி இயேசுவின் வார்த்தைக்கு ஹல்லேலூயா பரியந்து அவன் சூறைச்செடியில படுத்துக் கொண்டு இருக்கிற அந்த வேளையில விடாய்த்து போய் சோர்ந்து போய் அவனுடைய ஆத்துமா ஆவி எல்லாமே சோர்ந்து போய் அப்படியே படுத்து
படுத்துக் கொண்டிருக்கிற வேளையில கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி ஹalleluya எலியாவை நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி ஹalleluya எலியாவை எழும்ப பண்ணினார், எலியாவை நடக்க பண்ணினார். அது மாத்திரமல்ல, எலியாவோடு பேசுகிற தேவனா இருக்கிறார். இந்த நாட்களில் கூட நம்முடைய இருதயம், நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் உடைத்து போய் சோர்ந்து போய் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை எழும்ப பண்ணுகிற தேவனா இருக்கிறார், நம்மை நடக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். நம்மோடு ஹalleluya மெல்லிய சத்தத்தோடு ஹalleluya எலியாவோடு அதே வார்த்தை பேசினாரே, அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று அப்படின்னா இந்த நாட்களில் ஹalleluya ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தேவனா இருக்கிறார். அவருடைய மெல்லிய சத்தத்தோடு ஹalleluya நம்மோடு இடைப்படுகிற தேவன் நம்ம நடுவில் இருக்கிறார், நம்ம அருகில் இருக்கிறார், நமக்குள்ளாக இருக்கிறபடியாக நம்முடைய சோர்வை செடியின் அனுபவங்களை, நம்முடைய சோர்வின் அனுபவங்களை அவர் மாற்ற அவர் உண்மையில தேவனா இருக்கிறபடியாக இந்த காலைவேளையில ஹalleluya இந்த காணொளி மூலமாக பார்த்துக்க ஹalleluya இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிச்சயமாகவே எலியாவின் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி உங்களுடைய சோர்வை மாற்றுவதற்காக, உங்களுடைய நிலைமையை மாற்றுவதற்காக, உங்களுடைய பிரச்சனையை மாற்றுவதற்காக அவர் உண்மையில தேவனா இருக்கிறபடியாலே நன்றி செலுத்தி ஹalleluya வேதத்துல ஆபிரகாமை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் ஹalleluya ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 18ஆம் அதிகாரம் ஹalleluya 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் ஆபிரகாமை குறித்து முதலாவது எலியாவை சந்திப்பதற்காக கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று சொல்லி பார்க்க காரணம் எலியாவுடைய சோர்வை மாற்றுவதற்காக, அவனுடைய நிலைமையை மாற்றுவதற்காக கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். இரண்டாவதாக ஸ்தோத்திரம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமூகத்திலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலிலே உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடன் அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களை எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குடிந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது ஆபிரகாமை சந்திப்பதற்காக, அவருடைய நிலைமையை மாற்றுவதற்காக தேவன் தம்முடைய தூதனை ஹalleluya ஆபிரகாமுக்கு அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாம் அந்த கூடார வாசலில பகலில் அந்த உஷ்ண வேளையில என்ன செய்ய போகிறோம், எனக்கு ஒரு சந்ததி இல்லையே என்று சொல்லி அவன் கலங்கி கொண்டிருக்கிற வேளையில ஹalleluya தேவன் ஆபிரகாமை சந்திப்பதற்காக தம்முடைய தூதனை அனுப்பி ஒரு நல்ல ஒரு செய்தியை சொல்வதற்காக ஹalleluya தேவன் ஹalleluya ஆபிரகாமுக்கு தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று சில வேதத்தில் வாசிக்கிறோம். அதே ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அப்பொழுது அவர் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாக இடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாக சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவளுக்கு பின்புறமாக கூடார வாசலிலே கேட்டுக் கொண்டிருந்த அப்படின்னா ஆபிரகாமுக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுப்பதற்காக, ஆபிரகாமுக்கு ஒரு புத்திர சுகாரத்தை ஒரு பிள்ளையை கொடுப்பதற்காக ஹalleluya ஆபிரகாமோடு பேசுவதற்காக, ஆபிரகாமோடு இடைப்படுவதற்காக, அவருடைய சூழ்நிலையை மாற்றுவதற்காக ஹalleluya கர்த்தர் தம்முடைய தூதனை தேவன் அனுப்பினார் என்று சில வேதத்தில் வாசிக்கிறோம். அதன் மாறாக ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் முதிர் வயதாக இருக்கையில் சாரா கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றான். ஹalleluya இந்த நாட்களில் கூட ஸ்தோத்திரம் ஆபிரகாமை போல அந்த பகலில் இந்த உஷ்ண வேளையில ஆபிரகாம் அந்த கூடார வாசலில தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து கொண்டு இருக்கிற அந்த வேளையில அப்படின்னா ஆபிரகாம் எலியாவை போல ஒவ்வொரு நாளும் தேவனையே சார்ந்து கொண்டிருந்த ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து ஹalleluya அவன் பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் தேவன் ஹalleluya
ஆபிரகாமை சந்திப்பதற்காக, ஆபிரகாமோடு உறவாடுவதற்காக தம்முடைய தூதனை அனுப்பி அவருடைய சூழ்நிலையை மாற்ற அவர் உண்மையில தேவனா இருக்கிறார். இந்த நாட்களில் கூட ஹல்லேலூயா, ஆபிரகாமை போல நம்ம காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவர், ஆபிரகாமோடு பேசின ஆண்டவர் நம்மோடு அவர் பேசுகிற நம்முடைய சூழ்நிலையை மாற்ற அவர் உண்மையில தேவனா இருக்கிறபடியாலே நன்றி செலுத்துகிறார். மூன்றாவதாக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்துல புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து ஹல்லேலூயா, அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் ஹல்லேலூயா 23ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரோ நான் சேவிக்கிறோமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்துல வந்து நின்று ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஸ்தோத்திர புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர் பவுலை சந்திப்பதற்காக தம்முடைய தூதனை அனுப்பி ஹல்லேலூயா அவருடைய சூழ்நிலை ஹல்லேலூயா அந்த அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது 14ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஈரோ கிலிதோன் என்று சொல்லப்பட்ட கடுங்காற்று கப்பலை மோதிற்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த அதிகாரத்துல அப்போஸ்தலர் பவுல் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவர் ரோமாபுரிக்கு கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் கப்பல் பிரயாணத்துல அவர் கடந்து சென்று கொண்டிருக்கிற அந்த வேளையில ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அந்த 14ஆம் வசனத்துல வாசித்தது போல கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஈரோ கிலிதோன் என்று சொல்லப்பட்ட கடுங்காற்று கப்பலை மோதி ஹல்லேலூயா பிரச்சனைக்குள்ளாக மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம் அந்த ஹல்லேலூயா கடுங்காற்று அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தது. ஆனாலும் கர்த்தர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அந்த 27ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல ஆண்டவர் ஹல்லேலூயா தம்முடைய தூதனை அனுப்பி அந்த ஹல்லேலூயா ஈரோ கிலிதோன் என்று சொல்லப்பட்ட கடுங்காற்று கப்பலை மோதி இணைய செய்தாலோ பிரச்சனைக்குள்ளாக இருந்தாலோ நான் உன்னை பாதுகாப்பேன். ஹல்லேலூயா 24ஆம் வசனத்துல பவுலே பயப்படாதே, நீ எனக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் கூட நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தயவை காண்பிக்கிற தேவன். காரணம் அப்போஸ்தலர் பவுல் வாழ்க்கையில ஹல்லேலூயா அந்த கப்பலில் இருக்கிற அந்த பிரச்சனைகள் மத்தியில, பாடுகள் மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில ஹல்லேலூயா அந்த அதிகாரம் முழுது நம்ம வாசிக்கும் பொழுது 20ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, அநேக நாளா சூரியனும் சந்திரனும் காணப்படாமல் பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டு இருந்தபடினாலே இனி தப்பி பிழைப்போம் என்று சொல்லி நம்பிக்கை முழுவதுமாக அற்று போயிற்று. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நம்முடைய நம்பிக்கையெல்லாம் சில நேரத்தில் அற்று போயிருக்கலாம். இவ்வளோ நாட்கள் லாக்டவுன் ஆகிவிட்டது, இவ்வளோ ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா பிரச்சனைகளுக்குள்ளாக, போராட்டத்துக்குள்ளாக, நெருக்கத்துக்குள்ளாக நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி சில நேரத்துல கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் அப்போஸ்தலர் பவுல் சொல்றது போல ஹல்லேலூயா துதிக்கிறோம் ஹல்லேலூயா எங்க நம்பிக்கை முழுதும் அற்று போயிற்று என்று சொல்லி அந்த கப்பலில் இருந்த 276 பேர் சில நேரத்துல கலக்கத்தோடு வேதனையோடு நின்று கொண்டு இருந்திருக்கிற அந்த நாட்களில ஹல்லேலூயா தம்முடைய தூதனை அனுப்பி ஹல்லேலூயா அந்த கப்பல் இருக்கிற ஒவ்வொரு நபர்களை பாதுகாப்பதற்காக தம்முடைய தூதனை ஹல்லேலூயா தேவன் அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். 25ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, ஆனபடியினாலே மனுஷரை திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்துல நம்பிக்கையா இருக்கிறேன். ஹல்லேலூயா. பவுலுடைய அனுபவத்துல ஹல்லேலூயா எலியாவின் அனுபவம், ஆபிரகாமின் அனுபவம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா நம்பிக்கையோடு அவர்கள் காத்திருக்கும் பொழுது ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா பவுலை ஆண்டவர் அந்த கப்பல் பிரயாண சேதத்துல எந்த விதத்திலும் ஹல்லேலூயா அவர்கள் சேதமடையாதபடி அந்த அதிகாரத்துல வாசிக்கும் பொழுதெல்லாம் 33ஆம் வசனத்துல பொழுது விடுகையில் எல்லோரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்றும் 14 நாளை ஒன்று சாப்பிடாமல் பட்டினியா இருக்கு அப்படின்னா 14 நாட்களும்
ஒவ்வொரு நாள் பிரச்சனை, ஒவ்வொரு நாள் போராட்டம். ஹalleluya. காரணம் கடுங்காற்று. ஹalleluya. அந்த கப்பலை ஹalleluya அதிகமாக பாதித்து கொண்டே இருந்தது. அப்படின்னா ஒவ்வொரு நாளும் பாடுகள் மத்தியில், நிந்தனைகள் மத்தியில் நின்று கொண்டு இருக்கும் பொழுது தேவன் ஹalleluya பவுல் பார்த்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ பயப்படாதே. இந்த நாட்களிலும் கூட ஹalleluya ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலையை மாற்ற, நம்முடைய சூழ்ச்சியின் அனுபவங்களை மாற்ற, நம்முடைய சோர்வுகளை மாற்ற, நம்முடைய நிலைமையை மாற்றி ஹalleluya அடுத்த லெவலுக்கு நம்மை கொண்டு போவதற்காக தான் ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி ஹalleluya 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 ஸ்தோத்திரம். எலியாவை நடத்தினார், ஆபிரகாமை நடத்தினார், அப்போஸ்தலர் பவுலை நடத்தினார். அந்த அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது கப்பலெல்லாம் உடைந்து போய்விட்டது. ஆனால் பார்க்கும் பொழுது மற்றவர்கள் சிலர் பலகைகள் மேலோ சிலர் கப்பல் துண்டுகள் மேலோ போய் கரையேறவும் கட்டளையிட்டார். இவ்விதமாக எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் என்று சில விதத்தில் வாசிக்கிறோம். அப்படின்னா ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படியாக தேவன் ஹalleluya அந்த கப்பலெல்லாம் உடைக்கப்பட்டது. ஹalleluya அவங்க பொருட்களெல்லாம் ஸ்தோத்திரம் அந்த கடலிலே போய்விட்டது. ஆனாலும் அவர்களை பாதுகாத்து ஹalleluya அவர்களை பத்திரமாக கரை சேர வைத்த நம்முடைய ஆண்டவர் ஹalleluya இன்றைக்கும் அவர் உண்மையில தேவனாய் இருக்கிறபடியாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம நன்றி செலுத்துகிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், எப்படிப்பட்ட ஈரோ கிளிதான் என்று சொல்லப்பட்ட கடுங்காற்று நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்தாலும் ஆண்டவர் நம்ம நடுவில் இருக்கிறார். ஆண்டவர் நம்மை விசாரிப்பதற்காக, நம்மோடு பேசுவதற்காக, நம்முடைய சூழ்ச்சியின் அனுபவங்களை மாற்றுவதற்காக, நம்முடைய கண்ணீரின் அனுபவங்களை மாற்றுவதற்காக தேவன் ஹalleluya தம்முடைய தூதனை அனுப்பி, தம்முடைய வார்த்தையை அனுப்பி ஹalleluya ஆண்டவர் நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹalleluya தாவீது குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது தாவீது சிக்லாக்கின் அனுபவத்தில் ஹalleluya அவர் காத்துக்கொண்டு சிக்லாக்கின் அனுபவம், நெருக்கமான அனுபவத்தில் அவர் இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த சிக்லாக்கின் அனுபவத்திலிருந்து தாவீதை ஆண்டவர் ஒரு எப்ரோனின் அனுபவத்துக்குள்ளாக ஹalleluya தாவீதை கொண்டு போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். கிதியோனை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது கிதியோன் மீதியானுடைய கைக்கு தப்பிப்பதற்காக, அந்த கோதுமையை பாதுகாப்பதற்காக ஹalleluya அவன் ஆலையில போரடித்துக் கொண்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனை சந்தித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிற காரணம் ஹalleluya கிதியோடு பேசி அவனுடைய சூழ்நிலையை மாற்றுவதற்காக பராக்கிரமசாலியே இருக்கிற பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா என்று சொல்லி கிதியோனை பலப்படுத்தி ஹalleluya கிதியோனை திடப்படுத்தின அதே பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் கூட நம்மை விசாரிப்பதற்காக, நம்மை ஹalleluya நடத்துவதற்காக, நம்மோடு பேசுவதற்காக தேவன் ஹalleluya தம்முடைய தூதனை அனுப்பி நம்முடைய சோர்வுகளை மாற்றுவா, நம்முடைய நிலைமையை மாற்றுவா, நம்மை எழும்ப பண்ணுவா, நம்மை நடக்க பண்ணுவா, நம்மோடு பேசுகிற ஒரு மகிமையான தேவன் இந்த காலைவேளையில் கூட நம்மோடு இருக்கிறபடியாலே இந்த நாட்களை குறித்து நம்ம எந்த விதத்திலும் ஹalleluya கவலைப்படாதபடி என் தேவன் எல்லாவற்றையும் மாற்ற போதுமானவராக இருக்கிறார் சொல்லி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஹalleluya அப்போஸ்தலர் பவுலை போல ஹalleluya தேவனை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் மாற்றங்களை கொண்டு வருவார். நம்முடைய சோர்வுகளை மாற்றுவார். சூழச்செடியின் அனுபவங்களை அவர் முற்றிலுமாக ஹalleluya நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய தேசத்தில், நம்முடைய பட்டணத்தில் இருந்து முழுமையாக அவர் மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறபடியாலே நன்றி செலுத்தி கண்களை மூடி இந்த காலவேளையில் ஆண்டவரை துதிக்கிறோம். பரலோக தேவனை நோக்கி ஆண்டவரை இந்த காலவேளையில் எலியாவின் தேவனோடு ஹalleluya எலியாவோடு பேசின ஆண்டவர், ஆபிரகாமோடு பேசின ஆண்டவர், ஆண்டவரே அப்போஸ்தலர் பவுல் ஆண்டவரே இந்த கடலில் ஆண்டவரை துதிக்கிறோம். ஈரோ கிளிதான் சொல்லப்பட்ட அந்த கடுங்காற்று ஆண்டவரே கப்பலை ஆண்டவரை பிரச்சனைகளாக மாற்றினது. ஆனாலும் ஆண்டவரை கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி நீங்க பயப்படாதீங்க என்று சொல்லி ஆண்டவரை தம்முடைய வார்த்தையை கொடுத்து ஆண்டவரை அவர்களை கரையேற பண்ணி
ஆண்டவர் இந்த கால வேளையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சில நேரத்தில் சூரியச்சனின் அனுபவங்கள் ஆண்டவரே, சோர்ந்து போயிருக்கிற அனுபவங்கள் ஆண்டவரே, கலக்கத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு ஆண்டவரே சில நேரத்தில் நம்ம நின்று கொண்டிருந்தாலும் ஆண்டவரே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார். ஆண்டவரே சரியான நேரத்துக்கு தம்முடைய வார்த்தையை அனுப்புகிற தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி ஹல்லேலூயா நம்முடைய இருதயத்தில் இருக்கிற சோர்வுகளை மாற்றுவார், நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுவார். ஹல்லேலூயா துதிக்கிறோம். தூரத்தில் இருந்து வருகிற நற்செய்தி விடாய்த்து போன ஆத்துமாவுக்கு குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் என்று சொன்னது போல ஆண்டவரே நம்முடைய ஆத்துமாவானது சோர்ந்து போயிருந்தாலும் இந்த நாட்களில் ஹல்லேலூயா தேவன் நம்மை நடத்த, நம்மை விசாரிப்பதற்கு, நம்மை ஹல்லேலூயா போஷிப்பதற்கு, நம்மோடு பேசுவதற்கு அவர் உண்மையில தேவனாயிருக்கிறபடியாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே அப்படிப்பட்ட அனுபவத்தில் நாங்கள் நின்று கொண்டிருந்தாலும் என் தேவன் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் மாற்ற நீர் போதுமானவராக இருக்கிறபடியாலே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த கால வேளையில கூட ஆண்டவர் பிரசனம் இதுவரையிலும் எங்களை நடத்தினது, இதுவரையிலும் பாதுகாத்தது, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். துதிக்கான மகிமையான புறமைக்க செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் செல்லம் கேளும் செய்யுங்கள நல்ல பிதாவே. ஆமென். சென்று சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பின் ஐக்கியமும் என்றும் சதா காலம்